எல்லாம் களவாண்டு அதையெல்லாம் போக்குகிற கள்வன். நமக்கு தெரியாமையே எத்தனை பாவங்கள், நம்ம செய்யற பாவங்கள் நமக்கு தெரியாமே போயிட்டு இருக்கு. நீர்ல கரையிறது போல கரைஞ்சுகிட்டு இருக்கு. அது ஏன் கரையுதுன்னா, நாம வாழுற மண்ணு, நாம இருக்கிற ஊரு, மகான்கள் வாழ்ந்த ஊர். அதனால தான் இப்ப இந்த கோயிலை பத்தி சொல்லும்போது 300 வருடங்கள் பழமையானதுன்னு சொன்னா, அந்த 300 வருடங்களுக்கு முன்னாடி யாரு பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க? அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும்ல. அப்ப அங்க இருந்த மகான்கள் இந்த மண்ணிலே அவர்கள் இருந்து பல யாகங்களையும் பல வேள்விகளையும் பல தியாகங்களையும் என்ன பல பக்தி என்ன விளக்கங்களையும் கொடுத்ததினாலே செய்ததினாலே பிரயத்தனம் செய்ததினாலே தான் அந்த மகிமையின் மிச்சம் மீதியாலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மண்ணின் பெருமையை நாம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, சொல்லணுமா இல்லையா? அது ஏன் சொல்றது இல்ல? அதுதான் அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இன்னைக்கு மதுரையிலிருந்து அடியேன் வந்திருக்கேன். மதுரையில் எப்படின்னா பெரிய ஊர், மாநகரம் மதுரையில். எல்லாமே எப்படி பார்க்குறாங்கன்னா அசட்டு, எல்லாமே அசட்டு. அசட்டு எப்படி இருக்கு இன்னைக்கு? ரியல் எஸ்டேட் கூடிக்கிட்டே இருக்கு. அசட்டு அசட்டுன்னு அசட்டுக்காண்டி அலைகிறாங்க எல்லாருமே. அதே மாதிரி தான் எல்லா ஊருமே மாறிக்கிட்டு இருக்கு. கிராமங்கள் நல்லா இருந்தது, அந்த கிராமங்கள் பூரா இப்ப அசட்டுகளா மாறிடுச்சே இருக்கு. அப்ப அசட்டு மட்டுமே வேணும் வேணும் வேணும்னு சொன்னா அப்ப சத்துக்கள் எங்க போறது? அசத்து என்ன